Hi team, good morning. This is Jennifer Sophia, Diamond Director of Prestige. Thank you for this opportunity, brother. என்னோட அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் ஆண்டனி பிரதர், சுஜித் பிரதர், சரத் பிரதர் அண்ட் யூசிடி ஜெயப்ரியா சார் அண்ட் கிரீஷ் பிரதர், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து அது பண்ணணும்ன்ற மைண்ட் செட் கொடுத்த என்னோட காட் ஜீசஸ்க்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் எம்எஸ்சி மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்என்சி கம்பெனில சென்னையில வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவா நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்க வந்து நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 9,700. ஸோ வந்து 3.5 இயர்ஸ் ஆஃப்டர் என்னோட இன்கம் நான் லீவ் ஆகும்போது என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 11,700. ஓகேவா? ஸோ என்னோட மேரேஜ்க்காக வந்து நான் ஜாப் வந்து குவிட் பண்ற சுச்சுவேஷன். ஸோ அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம கையில வந்து அமௌண்ட் பெருசா இல்லைனாலும் வீட்டுல எல்லாமே பாத்துப்பாங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ ஆஃப்டர் மேரேஜ் என்னோட மைண்ட் செட் என்னன்னா நம்ம கையில ஒரு இன்கம் இருக்கணும். சோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம மத்தவங்க யாரையுமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னோட ஓன் பிரதர் டைமண்ட் டைரக்டர் ஆண்டனி பிரதர் மூலமா தான் கிடைச்சது. சோ அப்போ வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேரேஜ் ஆன புதுசுல வந்து அந்த அளவுக்கு நான் சின்சரா எடுத்து பண்ணல. சோ ஜஸ்ட் ட்ரைனிங் மட்டும் அட்டென்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்குமே இந்த பிசினஸ்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது கிடைச்சது எப்போ அப்படின்னா தாய்லாந்து ட்ரிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்போ சரவணன் சார் ஒரு சில டாஸ்க் எல்லாமே அலோகேட் பண்ணி கொடுத்திருந்தப்ப ஓகே நம்ம இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுவோம். அதுவும் இல்லாம அப்பதான் எனக்கு பேபி பிறந்த புதுசு, நியூ பார்ன் பேபி என் கையில இருக்காங்க. ஈவன் சி செக்ஷன் டெலிவரி. அதுல ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆன வித்தின் இயர்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போற சுச்சுவேஷன். ஏன்னா ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படின்றது கிடையாது. நான் இருக்கிறது வந்து திருவாரூர் தான். ஸோ வந்து திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஒரு ஏரியா பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா கிராமம் தான். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படின்றது சென்னை அந்த மாதிரி எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் கையில வந்து முதலீடு பண்றதுக்கு அமௌண்ட் கிடையாது. சோ அப்போ ஃபாரின் தான் போய் ஆகணும். அப்போ எனக்கு தோணுது என்னன்னா நம்ம இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு இதை சின்சரா எடுக்காம இருக்கோமே, சரி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு நியூ பார்ன் பேபியா இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப பாப்பாக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்தா 3 இயர்ஸ் ஆக போகுது. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நான் தொடர்ச்சியா எடுத்து பண்ணும்போது எனக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. நான் நியூ பர்சன் தான் இந்த டாக் செல்லிங்க்கு. டாக் செல்லிங் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு எதுவுமே தெரியாது. பிசினஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் இவ்வளவு ஈஸியா வீட்ல இருந்தே வந்து பண்ண முடியும் அப்படின்றது சரவண டீம்ல மட்டும் தான் உண்டு. சோ அது வந்து எனக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சது. சோ ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆரம்பிச்சேன். படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே ட்ரைனிங் பாக்குறவங்களோட கவுண்டை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும் அப்படின்ற அந்த சிம்பிள் கான்செப்ட் வந்து பிரதர் வந்து எல்லாருக்குமே புரிய வைக்கும் போது அதை நான் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டேன். சோ 20ல இருந்து என்னோட அட்டனன்ஸ் கவுண்டை கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணி வித்தின் 3 மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பிறக்கும்போது நான் பிரான்ஸ் டைரக்டர். சோ வித்தின் 3 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் டைரக்டர் அப்படின்னு ஒரு லெவல் அச்சீவ் பண்ணேன். அதுல இருந்து ஒரு 3 மாசம் பாப்பா கரெக்டா 6 மாசம் ஆகும்போது நான் டபுள் ப்ரமோஷனோட ஸ்டார் டைரக்டர் வித் எல்ஓபியோட வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருந்தேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நியூ மாம் அப்படின்னா சரியான தூக்கம் இருக்காது. சோ நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கணும், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். அது எல்லாமே இருந்த போமே நான் இந்த பிசினஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ் என்னன்னா நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லைஃபோட பெஸ்ட் பிசினஸ் கனெக்ட் பண்ணாலே போதும். அது ஒண்ணுதான் நான் பாயிண்டா எடுத்துக்கிட்டேன். சோ நம்ம ஷெட்யூல் அப்படின்றத தாண்டி நான் இன்னைக்கு இருக்கேன், இன்னைக்கு ஒரு டே போகுதுன்னா அந்த டேல என்னால வெஸ்டேஜ்க்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், என்னோட பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பை ப்ராடக்டான ரிசல்ட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. சோ எஃபர்ட்ஸ்ல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ்லாம் வந்து வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அதான் எண்ணி எண்ணிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து செலவு பண்றதுக்கு காசு வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதாவது 3000 உங்களுக்கு முடிக்கணும். சோ அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு போனாலே நம்ம 10,000 எடுத்து வைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் அப்படின்றது சூப்பரா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒரு ஈவன் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வீட்லயே இருந்துட்டு எங்கேயுமே வெளியில போகல. ஆக்சுவலி நான் வந்து வெஸ்டர்ன் பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணனா என்னோட இன்கம் அப்படின்னா ஜீரோ தான். ஏன்னா நான் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். அவங்களுமே ஃபாரின்ல இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது இருந்திருக்குமானா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அமௌண்ட் இருந்திருக்கும், பணம் இருந்திருக்கும், என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் வந்து ஃபேமிலியோட இருக்கிறது தான் ஹாப்பினஸ், கரெக்டா? பட் அந்த ஹாப்பினஸ் எனக்கு வெஸ்டேஜ் இப்ப கொடுத்துருக்குன்றத இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிப்பேன். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தீபாவளி அன்னைக்குதான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் கிளம்புறாங்க. எல்லாருமே ஹாப்பியா பட்டாசு வெடிக்கிறாங்க. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி இவங்க வந்துட்டு வந்து ஒரு 7 டேஸ் கூட வீட்டுல இல்ல, ஏன்னா அவ்வளவு லீவ் கூட தர முடியும்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி போறாங்களே நம்ம சீக்கிரமா, அப்போ என்னோட இன்கம் வந்து ஒரு 20,000 தான். அதை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு
இருந்ததுனால ஓகே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, "நீ இப்போ 50,000 எடு நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கடுத்த இயர் போன இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டாங்க. போன ஆகஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஃபேமிலியா இருக்கிறதுக்கு வெஸ்டேஜ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது நெறைய பேர் வந்து இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க. நெறைய பேரோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வெளியில வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளி ஊர்லயா இருக்கட்டும், ஆ லைக் வந்து பாத்தீங்கன்னா, வெளி கண்ட்ரிலயா இருக்கட்டும், எங்க வேணா வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். சோ ஃபாரின்ல இருந்தாலுமே நீங்க இந்த பிசினஸ் சின்சியரா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஃபேமிலியா இருக்கிறதுக்கு 100% வந்து இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கு நானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா? அட் எனி சிச்சுவேஷன் அவங்கள ஃபாரின் அனுப்பவே கூடாது அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன். சோ அதுக்காக இன்னும் வேகமா பண்ணி நம்ம இன்கம வந்து கொஞ்சம் மல்டிபிள் பண்ணிட்டு, அதே மாரி அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம சீக்கிரமா கிரியேட் பண்ணி குடுக்கணும் அப்படின்றதுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட அதிகபட்ச இன்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஷேர் பண்றேன். நான் இந்த பிசினஸ் மூலமா நெறைய சின்ன சின்ன செலவுகள்ல இருந்து நெறைய செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கேன். என்னோட அதிகபட்ச இன்கமா வெஸ்டேஜ்ல ₹79,029 வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். சோ ஆவரேஜா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 60,000 to 80,000 அப்படின்றது என்னோட ஆவரேஜ் இன்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு இருக்கேன். நாங்க ரொம்பவே ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலில வந்து நாங்க இருக்கோம். சோ வீட்லயே இருந்துட்டு எங்க வேணா போ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப நெனைச்சாலும் எங்கனாலும் போ முடியும். லைக் நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறோம். இப்ப அம்மா வீடு சென்னை தான். சோ நான் சென்னைக்கு போவேன், வருவேன். சோ யார்கிட்டயுமே பெர்மிஷன் கேட்க வேணாம். ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன்னா, நான் பிஃபோர் வெஸ்டேஜ் நான் ஆபீஸ்ல வந்து வொர்க் பண்ணும்போது, ஒரு நாள் லீவ் வேணும்னா சார் கிட்ட போயிட்டு நின்னுகிட்டே இருக்கணும். சார் லீவ் குடுங்க, லீவ் குடுங்க, லீவ் குடுங்க. அப்படியே கெஞ்சுற மாரியே இருக்கும். நம்மளுக்கே வந்து என்னடா இது இந்த வேலைய விட்டுட்டு போயிடலாமா? போனா ஃபேமிலிக்கு நம்ம ஒரு 10,000 குடுக்கறது கூட குடுக்க முடியாது. கரெக்ட்டா? சோ அதனால அங்க தான் இருந்தாகணும். ஒரு கிறிஸ்துமஸ்க்கு. சோ எதுக்குமே வந்து ஒரு லீவ் அப்படின்றது சாங்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். பட் இங்க நம்ம யார்கிட்டயுமே லீவ் கேட்க வேணாம். எங்க இருந்தாலும் வெஸ்டேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து இங்க வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதே மாரி நான் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து அபோவ் 25,000 வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட நேம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரிங் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். சோ அவங்க நேம் போட்டு எனக்கும், என்னோட நேம் போட்டு அவங்களுக்கும் ரீசென்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதே மாரி காயின்ஸ். இது ஆக்சுவலி இந்த காயின்ஸ் நான் வாங்கும்போது 48,000 தான் ஒரு பவுனோட ரேட். சோ இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க. இது பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜ் இன்கம் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் பை பண்ணியிருந்தேன். அதே மாரி கோல்டு சீட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சரவணன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இன்கம் எடுக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுவரைக்குமே நான் எவ்வளவு போட்டுட்டு இருப்பேன்னா, 2,000 அந்த அளவுக்கு தான் போடுவேன். ஏன்னா கோல்டு ஸ்கீம் போடணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்ததுனால 2,000 தான் போடுவேன். சோ பிரதர் சொல்லும்போது எனக்கு ஒரு எல்ஓபி தான் நான் இன்கம் எடுத்துட்டு இருந்தேன். அதுவுமே வந்து இப்படியா அப்படியான்னு தான் இருக்கும். ஒரு மாசம் வருமா வராதா அந்த மாரி இருக்கும். பட் பிரதர் வந்து சொன்னப்ப ஓகே இத ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்து நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6,000 அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தேன். சோ வெறும் வந்துட்டு 66,000 தான். 66,000லயே வந்து 10 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பை பண்ணியிருந்தேன். அதே மாரி வீட்ல வந்து இன்டீரியர் ஒர்க் அப்படின்றது ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். சோ வெஸ்டேஜ் பிசினஸ் மூலமா பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த அவார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலமா வாங்குனது. சோ நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். பட் இருந்தாலுமே ஸ்கூல்ல வந்து நான் அவார்ட் அப்படின்றது வாங்குனதே கிடையவே கிடையாது. பட் வெஸ்டேஜ் வந்து அந்த ஒரு ரெகக்னிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சோ எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா வந்து வில்லிங் கிடையாது. பட் படிப்புல நல்லா படிச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகக்னிஷனுமே கிடையாது. பட் இந்த இடத்துல அந்த ரெகக்னிஷனுமே வந்து கிடைச்சிருக்கு. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பார்த்திருந்தோம். அதே மாரி இந்த இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரின் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜ் பிசினஸ் மூலமா அச்சீவ் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அது எனக்கு இந்த இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. சோ வெஸ்டேஜ்ல இருந்து நம்ம டீம்ல இருந்து நெறைய பேர் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருந்துச்சு. ஓகேவா? பூஜ் கலிஃபா எல்லாம் பார்ப்போமா? சோ அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அது கிட்ட இருந்து ஒரு வீடியோவே எடுக்கிற அளவுக்கு வந்து வெஸ்டேஜோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது. அதே மாரி நாங்க வெளியில அப்படின்றதே போனதே கிடையாது. ஏன்னா ஹனிமூன் கூட பாத்தீங்கன்னா, கொடைக்கானல் ட்ரிப் வந்து போயிருந்தோம். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட இன்கம்ல இருந்து தான் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேவா? சோ இத வந்து தாண்டி நெறைய வந்து நம்ம சொல்ல முடியாத சின்ன சின்ன செலவுகள் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபேமிலில நெறைய ஃபங்ஷனா இருக்கட்டும். எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. சோ இங்க என்னோட நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. நெறைய ஹவுஸஸ் இருப்பீங்க. சோ இந்த பிசினஸ்ல என்னால சாதிக்க முடியுமா? என்னால சக்சஸ் பண்ண முடியுமா? அப்படின்றத யோசிக்காம, நான் சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் பண்ணணும்ன்ற ரீசன் உங்ககிட்ட கரெக்ட்டா இருக்கும்போது, உங்களால 100% பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெஸ்டேஜ் வந்து பண்ண முடியாம இருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். சோ நம்ம வீட்ல ஃபங்ஷன் இருக்கலாம், நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். நெறைய ரீசன்ஸ் வந்து நம்ம அடுக்கிட்டே போகலாம். பட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் போதும். உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த பிசினஸ் வாய்ப்ப சின்சியரா, சீரியஸா எடுத்து பண்ணீங்கன்னா,
நெக்ஸ்ட் இயர் தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். உங்களோட நீங்க சின்னதா ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுங்களேன். நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அதோட என்னோட வெஸ்டேஜ் இன்கம்ல இருந்து நான் என்னோட ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். என் அம்மா அப்பாவுக்கு என்னோட அமௌண்ட்ல இருந்து நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எல்லாராலையுமே நான் 100% வந்து சக்சஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து தீபாவளி விஷஸ் சொல்லி நான் என்னோட ஸ்பீச் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர்.